இன்று நாம் முருகன் பிறந்த கதையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நீண்ட காலங்களுக்கு முன்பு அரக்கர் சூரபத்மன் பிரம்மனால் பெற்ற வரத்தின் பேரில் உலகெங்கும் பயங்கர ஆட்சி புரிந்தான். தேவர்கள் துன்புற்றனர். சூரபத்மனின் கொடுமையால் அனைத்து உலகங்களும் சிரமமுற்றன. தேவர்கள் ஒரே ஒரு எண்ணத்தில் மனம் ஒன்றியன. நம்மை யார் காப்பாற்றுவார் என்றனர். துன்புறும் தேவர்கள் கைகூப்பி சிவபெருமானை நாடினர். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். ஆனால் சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அவர் எந்த பதிலும் கூறவில்லை. இப்போது தேவர்களின் எதிர்காலம் அவருடைய கரங்களில்தான். இறுதியாக சிவபெருமான் தனது 3வது கணை திறந்தார். அந்த கணத்தில் 6 ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. அவை வானத்தை கடந்து கொண்டு சரவணப் பொய்கையில் விழுந்தன. அந்த ஒளிக்கதிர்கள் 6 அழகிய குழந்தைகளாக மாறின. அவற்றை கார்த்திகை பெண்கள் அன்பாக வளர்த்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி தன் கைகளால் 6 குழந்தைகளை அணைத்தாள். அந்த நிமிடத்தில் 6 குழந்தைகள் ஒரே ஒரு அழகிய குழந்தையாக இணைந்தன. அந்த தெய்வீக குழந்தைதான் ஆறுமுக முருகன்.